ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து நிகழ இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு கிடைக்க போகுது, மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் உங்களுடைய ஆளுமை மற்றும் அதிகார மையத்தில் தாங்க மாற்றங்களானது ஏற்பட போகுது. ஏன்னா சிம்மராசினியர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான். இந்த சூரியனுடைய சஞ்சாரமும் கூட இருக்கக்கூடிய மற்ற இதர கிரகங்களுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு நிறைய சாதகமான ஒரு சில வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்த போகுது. அதே வேளையில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதை பற்றி எல்லாம் தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன வாய்ப்புகளை வந்து அடைய போகிறீங்க அப்படின்றத முதல்ல பார்த்துடலாங்க. ஸோ இந்த டைமு சிம்மராசி நேர்களை தேடி பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகளானது வரும். என்ன வாய்ப்புகள் வரும் அப்படின்னு பார்க்குறீங்களா? புதுசாக தொழில் வாய்ப்புகள் வரும். இதாவது நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு நீங்கள் பார்ட்னராக கூட உங்களை வந்து சேர்த்துப்பாங்க. பதவியில் உயர்வுகள் வந்து கிடைக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் எல்லாமே சவாலாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்து பயப்படுற ஆட்களாக சிம்மராசிக்காரங்க அதுதானே. இது நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம்லாம் கண்டிப்பாக வரும் தான். ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொன்னான வாய்ப்பு. கையில் கிடைச்சி நழுவ விட்டுறாதீங்க. ஸோ என்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் சிம்மராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சிம்மத்துக்கே உரிய ஒரு சக்தி அப்படின்னா அது வந்து கம்பீரம்தான். எது நடந்தாலும் தோல்வி அடைந்தாலுமே கூட அவங்கள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. அந்த கம்பீரத்தோட ஏற்படக்கூடிய சவால்களை எல்லாம் ஏற்றுக்கோங்க. எதிலும் மட்டும் அவசரம் மட்டும் பற்றாதீங்க. கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க. கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதுங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கட்டாயம் வரவே வராது. நீங்கள் எந்த பின்னடைவுகளையும் வந்து பார்க்கவும் மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் 12க்கு அப்புறமா வந்து நிகழப்போகுது. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய பணியிடத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்புகள் கிடைக்குங்க. ஸோ வேலை செய்யக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லை காது கொடுத்தாது கேட்பாங்க. இருந்தாலுமே கூட உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்டையோ இல்லைனா கூட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்ட்டையோ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதிகாரத்தன்மையோடு பேசாதீங்க. இந்த அதிகார தோரணை அப்படின்றது உங்ககிட்ட இருந்து எப்போ வெளிவருதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கும். நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் வீணான பிடிவாதம், சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிடிவாத குணம் இருக்கத்தான் செய்யும். ஒரு சில விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அதை அவங்க செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா உங்களுடைய நல்ல பெயருக்கு வந்து களங்கம் விளைவிச்சிடும். ஸோ அதனால் உங்களுடைய பேரை வந்து கெடுக்கிற மாதிரி என்ன விஷயங்களானது நடக்குதோ அந்த இடத்துல நீங்கள் இருக்காதீங்க, எஸ்கேப் ஆகிடுங்க. அப்படியே இல்லையா, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களை நீங்கள் வளைந்து கொடுக்க பாருங்கள். பொதுவாக சிம்மராசிக்காரங்க வளைந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளானது அப்படி ஏற்படுதுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க, வளைந்து போங்க. அது வந்து ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா பொருளாதாரத்தில் வந்து நல்ல மேன்மைகளானது இப்போ கிடைக்க போகுது. குருவினுடைய பார்வை வந்து இருக்குது. ஸோ குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுது சனி பகவானுடைய ஆதிக்கம் ஒன்றுமே உங்களை பண்ணவே பண்ணாது. சனி பகவான் அஷ்டம சனியாக பாவித்தாலுமே கூட எந்த பிரச்சனையும் அடையாத ராசிக்காரர்கள் அப்படின்னா அது சிம்மராசிக்காரங்க தாங்க. இந்த டைமில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு கவசமாக செயல்பட போகிறாரு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பணவரவு நிறைய இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் ஆடம்பர செலவுகளை மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த ஆடம்பர செலவுகளை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட கையை மீறி செலவாயிடும். அதனால் பணம் வந்து கொஞ்சம் கூட கையில் எல்லாம் போயிடுங்க. கையில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத முதல்ல யோசிங்க. தேவையில்லாத முதலீடுகளில் வந்து நீங்கள் பணத்தை போட்டு முடக்காமல் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய எதிர்காலத்தில் உதவியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு முதலீட்டில் வந்து நீங்கள் பணத்தை வந்து போடுங்க. ஸோ இப்படி நீங்கள் செய்யும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில முதலீடுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் இல்லையா, அதிலலாம் வந்து கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.
ஒருவேளை அது வந்து லாஸ் ஆயிட்டாலோ, இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஏமாத்திட்டாங்கனோ அப்படின்னாலும் கஷ்டம் தான். அதனால சரியா வந்து யோசிச்சு நிதானமா வந்து செய்யுங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள மட்டும் பார்த்து கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு வேற ஒண்ணும் பெருசா பிரச்சனைகள் அப்படின்றது இருக்க போறதே கிடையாது. ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அஷ்டம காலம் அப்படிங்கும் பொழுது ஆரோக்கியத்தில பிரச்சனைகள் வரும்பொழுது அத நீங்க கவனமா கவனிக்கணும். சின்னதா தானே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்துறாதீங்க. அலட்சியப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஆபத்தானது தான். அதனால சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கான எதிரியே வந்து உங்களுடைய முன்கோபம் தாங்க. அதுவே வந்து உங்களுக்கு எதிரியாக மாறி போயிடும். நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க. உங்களுடைய கோபம், உங்களுடைய அவசரத்தன்மை இது எல்லாருடைய பகையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். எல்லாருக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உறவில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை வந்து கெடுத்துடும். அதனால் சிம்மராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கோபம் வரும் தான், அது உங்களுடைய இயல்பு தான். ஆனால் அதையுமே சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்க கற்றுக்கோங்க. இல்லை அப்படின்னா அனாவசியமான பிரச்சனைகள் வந்து வந்துடும். தினமுமே காலையில் நீங்கள் எழுந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் எழுந்திரிச்சு எத்தனை சிம்மராசிக்காரங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே சூரியன் தாங்க. அவரை நீங்கள் காலையில் எழுந்து அட்லீஸ்ட் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணலாலும் பரவாயில்ல, சூரிய பகவானை வழிபாடாவது செய்யுங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சூரிய பகவானை வழிபாடுகள் செய்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கும். சூரியனுக்குரிய மந்திரங்கள் வந்து சொல்கிறது இதெல்லாம் வந்து நல்ல ஆற்றலை வந்து கொடுக்கும். இந்த ஒரு வழிபாடை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறது ஏன் ரொம்ப நல்லது அப்படின்னா, ஞாயிறு அப்படிங்கிறது சூரியனுக்குரிய நாள். சூரிய பகவானை நீங்கள் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் அன்னைக்கே செய்கிறது அப்படின்றத தாண்டி தினமுமே கூட நீங்கள் செய்யலாம், தப்பே கிடையாது. தினமுமே சூரியனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்குங்க. இருந்தாலுமே கூட சின்ன சின்ன நேரத்தில் நீங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரத்தையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும். அதாவது சிம்மராசி நேர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுவுக்கு கோதுமை கலந்த உணவை உங்களுடைய கைகளால் வந்து வைங்க. கோதுமை தவடாக இருக்கலாம், இல்லைன்னா கோதுமையாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று அந்த உங்களுடைய கையால் போய் பசுமாட்டுக்கு வைங்க. அப்படி செய்யும் பொழுது கிரக தோஷங்களுடைய தாக்கத்தை எல்லாம் குறைத்து உங்களுக்கு நல்ல பலன்களானது ஏற்படும். ஏன்னா கிரகங்களுடைய தாக்கத்தின் மூலமாக தான் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்படி கெடுபலன்களை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அரிய வாய்ப்பை வந்து இப்போ கொடுக்க போகுது. ஸோ யாரெல்லாம் புத்திசாலியாக இருக்கீங்களோ இந்த வாய்ப்பை வந்து நழுவ விடாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க. விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே போதுங்க. இந்த ஏப்ரல் 12 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைக்கல்லாக வந்து இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாயிண்டில் வந்து இருக்கீங்க. ஒரு சரியான நேரத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்க போகுது. உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ மட்டும்தானா அப்படின்னா நினைக்காதீங்க. கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஒரு பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் இன்னுமே நிறைய விஷயங்களானது உங்களுக்கு வந்து காத்துட்ருக்குன்னு தாங்க சொல்லணும். அதாவது ஏப்ரல் மாதத்தினுடைய 12ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சிகளை வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கடினமான சூழ்நிலைகளை கூட கடந்து வரத்துக்கு கொஞ்சம் மட்டும் நிதானமாக இருக்கணும், அவ்வளோதான். நிதானத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதையுமே வந்து சாதிக்க முடியுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன நினைத்துக்கிட்டு எப்படி இருக்கீங்களோ என்னமோ, ஆனால் அஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் இருக்குது, சனி பகவானால் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றது மட்டும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த நேரத்தில் மட்டும் கவனமாக இருங்க. கடினமான உழைப்புகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவரும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தாங்க செய்வார். அதற்குரிய அங்கீகாரத்தை வந்து கிடைக்க செய்வார். நிதிநிலை வந்து ஒரு சில நேரங்களில் கவலை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ பட்ஜெட் போட்டுக்கோங்க, கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் வேலை செய்யுங்க. இதுவே வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏப்ரலுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் இருக்குது, செவ்வாயினுடைய சஞ்சாரமும் இருக்குது. அப்படின்றதுனால உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் டிலேவாக கிடைக்கும். கிடைத்தாலுமே கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படின்றதுனால தைரியமாகவே இருக்கலாம். நிதி ரீதியாக கொஞ்சம் சவாலாக தாங்க இருக்கும் இந்த மாதம் கடந்து வரத்துக்கு. கண்டிப்பாக பெரிய விஷயங்களை வந்து செய்யாதீங்க, அளவோடு இருந்துக்கோங்க. ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மன அழுத்தம், தூக்கமின்மை, ரத்த அழுத்தம் இது தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். ஸோ அதனால் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. நலமோடு வாழ்க.
இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.